إنما يوفى الصابرون أجرهم بغير حساب. صدق الله العظيم. وقال سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: تبسمك في أته أخيك صدقة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். கருணையும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், இமாம்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவில் அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய ஜமாத்தார்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் உண்டாகட்டுமாக என்று கூறி இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஜமாதார்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அழகான ஆயத்தை கூறுகின்றான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு அவர்களின் கூலி எல்லாம் கணக்கில்லாமல் வழங்கப்பட உள்ளது. பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி கணக்கே இல்லாதது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ், உலகம் புகழ்பெற்ற தஃப்சீர், திருக்குர்ஆன் விரிவுரை குர்துபி. இந்த குர்துபியிலே அந்த கிதாபின் இமாம் சொல்லுகிறார், ஸாபிரூன் பொறுமையாளிகள் என்றால் இங்கு நோன்பாளிகளை குறிக்கிறது. சுமார் 30 நாட்கள் அல்லாஹ்வுக்காக நாம் எல்லாவித ஆசைகளை கட்டுப்படுத்தி ஹலாலை பேணி ஹராமை தவிர்த்து முழுக்க முழுக்க அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி இந்த 30 நாட்களும் நாம் நாட்களை கடத்திருக்கின்றோம். இந்த வெகுமதிக்கு, இந்த முயற்சிக்கு, இந்த தியாகத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கும் விதமாக இந்த நாளை நமக்கு ஆக்கி கொடுத்துள்ளார். ஷவ்வால் 1 இன்று பெருநாள். இந்த பெருநாளுடைய நோக்கம் 4 விதமாக நாம் பார்க்கலாம். முதல் விதம் யௌமுல் ஜஸா என்று சொல்லுவார்கள். நாம சொல்லும்போது ஈத் முபாரக்னு சொல்றோம், ஈதுல் ஃபித்ர்னு சொல்றோம். ஈதுல் ஃபித்ருக்கு 4 விதமான கோணங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கக்கூடிய நாள். 30 நாள் நாம நோன்பு வச்சிருக்கிறோம். இந்த 30 நாளுக்கான கூலியை அல்லாஹ் இந்த நாளில் தர காத்திருக்கிறான். அந்த 30 நாளுக்கான நோன்பின் கூலியை, தராவீஹின் கூலியை, நாம் செய்த சதகாவின் கூலியை, தஸ்பீஹின் கூலியை, இது எல்லாவற்றினுடைய கூலியை, ரிவார்டு, இங்கிலீஷ்ல சொல்லும்போது ரிவார்டுன்னு சொல்லுவாங்க, இது எல்லாத்தையுமே அல்லாஹ் இந்த நாளில் தர இருக்கிறான் என்பதற்காக இது யௌமுல் ஜஸா என்று பெயர், கூலி கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்ட்டு. சரி, நாம் ஈதுல் ஃபித்ர் அப்படின்னு சொல்றோம். ஈதுல் ஃபித்ர்னா என்ன? ஃபித்ர் என்று சொன்னால் நோன்பை விடுதல், நோன்பை முறித்தல் என்று அர்த்தம். இன்னைக்கு நம்ம நோன்பு இல்லை, ஷவ்வால் 1, அதுதான் ஈதுல் ஃபித்ர்னா என்ன அர்த்தம்? நோன்பை விட்டு விடுதல் அப்படின்னு அர்த்தம். இத்தனை நாள் நோன்பு இருந்தோம், எந்த நாளில் நம்ம நோன்பை விடுறோமோ அந்த நாள் நோன்பை விடுற நாளுங்கிறதுனாலேயே இந்த பேரை வச்சுட்டாங்க ஈதுல் ஃபித்ர், நோன்பை விடக்கூடிய நாள், நோன்பை முறிக்கின்ற நாள். அப்போ 30 நாள் கண்டினியூவாக தொடர்படியாக இருந்த நாம் இன்று நோன்பை முறித்து இயல்பு வாழ்க்கைக்கு நாம் திரும்பி வைக்கிறோம். அதனால் இந்த பெயர் வந்தது ஈதுல் ஃபித்ர் அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ் கூலி கொடுத்து அதை பெறுவதற்கு அன்பிற்குரிய ஜமாதார்கள் ஆகிய நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த பெருநாளில் சில சிந்தனை நமக்கு. பெருநாளுடைய முக்கிய நோக்கமே நான் சொன்ன மாதிரி 2வது கோணம், ஏழைகளை மகிழ்விப்பது. யௌமுல் ஃபுகரா என்று சொல்லுவார்கள். ஈதுல் ஃபித்ர் பேரை தாண்டி இந்த பெருநாளுக்கு இன்னொரு பேர் என்ன? யௌமுல் ஃபுகரா, ஏழைகளின் திருநாள். ஏழைகளை மகிழ்வுபடுத்தி, ஏழைகளை சந்தோஷப்படுத்தி நாமும் சந்தோஷப்படுவதுதான் ஒரு முஸ்லீமுக்கான அடையாளம். நீங்க மற்ற எல்லா பண்டிகைகளையும் பாருங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஏழைகள் சந்தோஷப்படுவார்களா என்பது கொஞ்சம் கேள்விக்குறிதான். உலகத்தில் இஸ்லாத்தை போன்ற ஒரு உன்னத மார்க்கம் கிடையாது என்று நாம் பெருமிதமாக சொல்ல முடியும். என்ன காரணம்? ஏழைகளை சந்தோஷப்படுத்தி நாமும் சந்தோஷப்பட்டு கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற பெருநாள் தர்மத்தை ஏழைகளுக்கு வழங்கி அல்லாஹ்விடத்தில் கூலியை பெறுவதற்கு இந்த சபையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அப்ப ஏழைகளை மகிழ்விப்பு செய்யணும். ஏழையை மகிழ்விக்காம, ஏழையை நீங்க கண்டுகொள்ளாம பெருநாள் தொழுகை, பெருநாளுக்கு வருதல்,
பெருநாள்ல நாம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது எந்த அர்த்தமும் இல்லை, அல்லாஹ் அதை விரும்புவதும் இல்லை. அப்ப ஏழைகளை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் இந்த பெருநாளுடைய பிரதான நோக்கமே. அப்ப ஏழைகளின் திருநாள் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பாருங்க, இஸ்லாத்துல ஒருவன் இந்த தவறு செய்தால் 10 ஏழைக்கு அவன் உணவு வாங்கி தர வேண்டும். ஒருவன் இந்த தவறு செய்தால் அவன் 40 ஏழைக்கு உணவு வாங்கி தர வேண்டும். இஸ்லாம் சொல்லும் போது எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. நீங்க ஒரு தப்பு செஞ்சிட்டீங்கன்னா ஏழைகளுக்கு நீங்க சாப்பாடு வாங்கி தரணும். அப்ப ஏழைகளை மகிழ்விப்பதுதான், ஏழைகளை இன்பமுறை செய்வதுதான் ஒரு இஸ்லாத்தின், நம்முடைய மார்க்கத்தின் கட்டமைப்பாகவே இருக்கிறது என்பதை நாம் இலகுவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப ஏழைகளின் திருநாள் என்று சொன்னால் ஏழைகளை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர்களுடைய என்ன சொல்றது, அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நம்மால் முடிந்த அளவுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பெருநாளுடைய மிக முக்கியமான நோக்கம். இது 2வது. 3வது, நாம் யாரிடத்திலும் முகத்தை காட்டாம, முகசுளிப்பு ஏற்படுத்தாம சந்தோஷமான ஒரு முகத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் இயல்பிலேயே கொஞ்சம் கூச்ச சுபாவமா தயக்கத்தோட அப்படி இருப்பாங்க, அது வேற. பெருநாள்லையும் வந்துட்டு நாம சகோதரர்களை, உறவுக்காரர்களை, நண்பர்களை பகைப்பது என்பது அது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத ஒன்று. யதார்த்தமான நாள்லயே அல்லாஹ் விரும்ப மாட்டான். யாருக்கிட்டையும் 3 நாளைக்கு மேல பேசாம இருக்கக்கூடாது. அப்போ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த நாளுடைய பிரதான நோக்கமே. யௌமு சுரூர் என்று சொல்வார்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் யௌமுல் ஜஸா, கூலியுடைய நாள். 2வது பார்த்தோம் யௌமுல் ஃபுகரா, ஏழைகளுடைய நாள். 3வது பார்க்கிறோம் யௌமு சுரூர். சுரூர் என்றால் சந்தோஷம். நானும் சந்தோஷப்பட்டு பிற மக்களையும் சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்ற அந்த எண்ணம் நம் எல்லோரும் மனதிலும் இருக்க வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் இது வரட்டு சித்தாந்தமுடைய மார்க்கம் கிடையாது. எல்லோரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. இதுதான் மார்க்கம் சொல்ல வர விஷயம். வெறுமனே முசல்லா, சுஜூது, ருக்கு, ஹஜ்ஜு, சௌமு இப்படி இருப்பது இஸ்லாம் மட்டுமல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தில் இது மட்டுமல்ல இங்கு நோக்கம். பிறரை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ரசூலை புன்னகைப்படுத்த வேண்டும், ரசூலை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் அப்படின்ற நோக்கில் அன்சாரி பெண்மணிகள் சின்ன 2 சிறுமிகள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி தப்படிச்சு அவங்க ஒரு கீதம் இசைக்கிறாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க. அன்சாரி சிறுமிகள். இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்துட்டு சிறுமிகளை கூப்பிட்டு சொன்னாங்களாம், அபூபக்கர் சொல்றாங்க, சிறுமிகளே, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால இப்படி ஒழுக்கக்கேடா செயல்படாதீங்க, நாயகம் இதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய காதுல ஒலிச்சிருச்சு இந்த விஷயம். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இது சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி, யா அபூபக்கர், அபூபக்கரே, இன்ன லிகுல்லி கௌமின் ஈதா, ஒவ்வொரு சமூகத்துக்கும் பெருநாள் உண்டு, வஹாதா ஈதுனா, இதுதான் நம்முடைய பெருநாள். என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சிம்பாலிக்கா சொல்றாங்க, இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தானே. அந்த பெண்கள் என்னை வரவேற்று என்ன பண்றாங்க, சிறுமிகள் தப்படிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தோழர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, லிதஅலம யஹூத் அன்ன ஃபீ தீனினா ஃபுஸ்ஹா, நம்முடைய மார்க்கத்திலேயும் சந்தோஷம் உண்டு, நம்முடைய மார்க்கம் வரட்டு சித்தாந்தமுடைய கரடு முரடான மார்க்கம் அல்ல என்று யகூதிகள் தெரிந்து கொள்ளட்டும். சொன்னது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மார்க்கம் அப்படின்னாலே என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க, இன்னைக்கு பெண்கள் அடிமைப்படுத்துறது, ஏதாவது ஒரு சட்டம்னா போட்டு முடக்கிறது, இதுதான் இஸ்லாம், தீவிரவாதம், என்னென்னமோ சொல்றானுங்க. அப்படி அல்ல. மார்க்கம் இயல்பிலேயே மகிழ்ச்சியான மார்க்கம் என்கின்ற விஷயத்தை இந்த மண்ணில் விதைத்து சென்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப மார்க்கத்துல சந்தோஷம் இருக்க வேண்டும். குறிப்பாக இது போன்ற பெருநாட்களை இங்கேயும் நம்ம உறவு முறிச்சு வாழ்ற அந்த விஷயம் ரொம்ப தப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் சகோதரர்கிட்ட நீ ஆயிரங்களை செலவு செய்வது பெரிதல்ல, நீ கோடிகளை செலவு செய்வது பெரிதல்ல, அவன் முகத்தில் உன் புன்னகையை நீ விதைப்பதே உனக்கு சதக்கா என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். எந்த மார்க்கத்துல எந்த தலைவர் இப்படி பேசியிருக்காங்க? ரசூலை தவிர உலகத்தில் எந்த தலைவரும் இப்படி ஒரு பொன்னான வார்த்தையை பேசியதே கிடையாது. தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதகா, உன் சகோதரனின் முகத்தில் நீ சந்தோஷத்தை விதைப்பது, புன்முறுவல் பூப்பது, பார்த்தவங்க ஒரு சின்ன ஸ்மைல் பண்றது இருக்கு பாருங்க, சிரிக்கிறது பாருங்க, இந்த சிரிக்கிற செயலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இது சதகா அப்படின்னு சொல்றாங்க.
இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் செய்கிறோம்? ஒரு முஸ்லீம் கடந்து போனார் அப்படின்னா சலாம் சொல்கிறோமா? முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சலாம் சொல்றதா இருக்கட்டும், அவன் முகத்தை பார்த்தோன்னே சிரிக்கிறதா இருக்கட்டும், இதை மார்க்கம் வரவேற்குது. வரவேற்பது மட்டுமல்லாமல் இதை ரசூலுல்லாஹ் சதகா என்று சொல்கிறார்கள். எவ்வளவு உன்னதமான வார்த்தை இது. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த மார்க்கத்திற்கு, இந்த மார்க்கம் கொண்டு வந்த இந்த 2 திருநாட்களில், இந்த திருநாளில் நாம் பார்க்கக்கூடிய கடைசி கோணம் யௌமு சிலா, உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய நாள். உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய நாள். வருடம் ஃபுல்லா நம்ம உறவுகளை முறிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது பேசுறதுக்கு நம்ம ஈகோ நம்மளை தடுக்கலாம், நம்மளுடைய இமேஜ் நம்மளை தடுக்கலாம், அவங்கள விட நம்ம கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல நல்லா இருக்கலாம். அல்லாஹ் சொல்லிவிட்டால், என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்ற எண்ணம், அந்த உணர்வோடு ஈமானோடு நீங்க போய் பேசி பாருங்க. உங்களை மாதிரி சிறந்த ஒரு ஆள் உலகத்திலேயே கிடையாது. மனுஷன் இன்னைக்கு உலகத்துல ஓடுறது 2 பிரதான நோக்கம். 2 நோக்கம் தான் மனுஷன் இன்னைக்கு ஓடுறது, சம்பாதிக்கிறதெல்லாம் 2 நோக்கம். எந்த 2 நோக்கம்? ஒன்று, அல்லாஹ்வின் ரிஸ்க் கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அப்படின்னா சாப்பாடு மட்டுமல்ல, பேரு, புகழ், பதவி, பட்டம், நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல அலுவலக நண்பர்கள், வீட்டு பக்கத்தில் உள்ள அண்டை வீட்டுக்காரர்கள், இது எல்லாமே நல்ல ரிஸ்கில் கட்டுப்படும். மனுஷன் வாழ்றதே இதுக்கு தானே. அப்போ நல்ல ரிஸ்க் வேண்டும். அந்த ரிஸ்கை அனுபவிப்பதற்கான ஆயுள் வேண்டும். அல்லாஹ்வோட ரிஸ்க் கிடைக்குது விசாலமா. ஒருத்தர் உடனே இறந்து போயிட்டாரு, இப்போ இவர் வாழ்க்கையில் பரக்கத்து இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம், திடீர் மரணம் என்று சொல்லி விடுவார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கும் கிடைக்க வேண்டும், அதே சமயம் ஆயுளிலும் அபிவிருத்தி இருக்க வேண்டும். நீண்ட ஆயுளோடு நிறைய ரிஸ்கோடு ஒருத்தர் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கம் சொல்லி தரக்கூடிய தத்துவம், நீ உறவை சேர்ந்து வாழ். பல் யஸில் ரஹிமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாருக்கு ரிஸ்க் வேண்டுமோ, யாருக்கு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, அவர் உறவுகளை சேர்ந்து வாழட்டும். உலகத்தில் எந்த தலைவர் பேசியிருக்கிறார்? இப்படி 1000 தலைவர்களை இந்த உலகம் கண்டிருக்கிறது. ஏன் இன்னும் 1000 தலைவர்கள் வருவார்கள். இப்படி ஒரு வார்த்தையை எந்த தலைவராவது பேசியிருக்க முடியுமா? உங்களுக்கு ரிஸ்க் வேண்டுமா, ஆயுள் வேண்டுமா, உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். கொஞ்சம் எல்லாம் முன்னாடி வந்துருங்க, வாங்க, நெருங்கி வாங்க. எல்லாம் பின்னாடி வெளியே நிற்கிறாங்க எல்லாரும், எல்லாம் வாங்க, நெருங்கி வாங்க. அப்போ ஆயுளிலும் அதே சமயம் ரிஸ்கிலும் அபிவிருத்தி வேண்டும் என்று சொன்னால், உறவுகளை நீங்கள், நான் எல்லோரும் சேர்ந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். என் சகோதரன் பேசவில்லை, என் மாமா மச்சான் பேசல, அதனால் நான் பேசல அப்படின்னு சொல்றது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி, சரிக்கு சமம் போட்டியிடுபவன் ஒரு உறவை சார்ந்தவனாக இருக்க முடியாது. என் அம்மா பேசினா நான் பேசுவேன், என் தந்தை பேசினா பேசுவேன், என் மனைவி பேசினா நான் பேசிடுவேன், இப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ இப்படி நினைச்ச அப்படின்னா நீ உறவை சேர்ந்து வாழுபவன்ற கணக்கில் நீ வரமாட்ட. அவங்க பேசலனாலும் நாம போய் பேசணும். அப்படி என்ன இமேஜ் நம்மளை தடுக்குது? அப்படி என்ன ஈகோ நம்மளை தடுக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரமலானில் இருக்கக்கூடிய நாம் அடுத்த ரமலானில் நம்ம எத்தனை பேர் இருப்போம்னு சொல்ல முடியாது. நல்லா யோசிப்போங்க. இந்த ரமலான் இருக்க நாம் அடுத்த ரமலானில் இதே நாளில் இங்க இருக்க எத்தனை பேர்ல நாம அல்லாட்ட போவோம்னு சொல்ல முடியாது. நாம் யார்கிட்ட பேசாம இருக்கிறோமோ அந்த உறவுகள்ல நாம யாரை இழந்துருவோம்னு சொல்ல முடியாது. யாருக்கு என்ன நடக்கும் என்பது அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இது. இந்த தருணத்தில் நீங்கள் இந்த பெருநாளில் எடுக்க வேண்டிய சபதம், உங்க உறவுகளோடு போய் சேர்த்து வாழுங்க. இன்ஷா அல்லாஹ். அவங்க பேசுறதுனாலும் கை கொடுத்து முசாஃபாக செய்யுங்க. அதுக்கப்புறம் பேசாம போனாங்க அப்படின்னா அது அவங்க விருப்பம். இந்த அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் உள்ளது. உங்களை அல்லாஹ் கோவிக்க மாட்டான். உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது அதிருப்தி ஏற்படக்கூடாது என்று சொன்னால், கோபம் வரக்கூடாது அப்படின்னா உறவுகளை சேர்ந்து வாழ்றது தான் இப்போ சொன்ன இந்த 4 விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை உள்ள ஜமாத்தார்களே, இப்படிப்பட்ட இந்த திருநாளில் உறவுகளை சேர்ந்து வாழ்ந்து ஏழைகளை மகிழ்வித்து உலக முஸ்லிம்களோடு நாம் இணக்கமாகி உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் பாதுகாப்பு பெற்று இன்னலோடு அதே சமயம் இன்பத்தோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல இறைவன் இந்த ரமலானின் பொருட்டால், நம்முடைய நோம்பின் பொருட்டால் நம் அனைவருக்கும் கொடுத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.